மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில வந்து இந்த விளக்கேற்றுற இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தன்னோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ளே பண்ணி விட்டுருச்சு. ஆனால் அந்த தொகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏகே போஸ்ல இருந்து இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்துவ தொகுதியாக இருக்கிற ஒரு தொகுதியை நீங்கள் பிடுங்கி ஒரு மைக்ரோ மைனாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த மக்களோட இம்பாக்ட் வந்து திருப்பூர்ன்றது மட்டும் இம்பாக்ட் ஆகாது. ஒட்டுமொத்த மதுரையிலும் சரி, சிவகங்கை மாவட்டத்திலும் சரி, விருதுநகர் மாவட்டத்திலும் சரி, திண்டுக்கல் மாவட்டத்திலும் சரி, எல்லா மாவட்டத்திலும் இம்பாக்ட் ஆகும். நானே இதை பத்தி பேசுவேன். ஒரு மாவட்டத்தில் வந்து நீங்க பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்கும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்கும், விழுப்புரம் மாவட்டத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்கும், இது எல்லாமே யோசித்து பார்க்கணும். வன்னியர்கள் பெரும்பான்மை உள்ள தொகுதியில் வன்னியர் கொடுக்குது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர்கள் அதிகமாக இருக்க அந்த பகுதியில் வந்து கொங்கு வேளாளர்கள் கொடுக்குது. இந்த மாதிரி இருக்கு. நாடார்கள் அதிகமாக இருக்க இடத்துல நாடார் கொடுக்குது. இங்கே மட்டும் ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில தீய சக்தினே சொல்லிக்கலாம். என்னென்ன வேலைகள் இருக்கோ, ஒரு லேடியை விட்டு பேச விடுறது, இல்லை ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பிரித்து பேசுறது, இவர் தான் மதுரைக்கே ஆளுமின்றது, தமிழ்நாட்டுக்கே இவர் தான் ஆளுமின்றது, சிறப்பு யாகம் நடத்துறது, நெய்யை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா 10 நெய்யை ஊற்றி யாகம் வளர்க்குறது, பார்த்தீங்களா இவர் தாங்க வந்து கலியுக ராமன் சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்டவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்குளத்துவ சமுதாயம் தாண்டி இந்த தொகுதியில் கொடுத்தாங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக சுற்றி இருக்க 4 மாவட்டத்திலையும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும்.